நான் வந்துட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டு மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும். ஆனால் நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கல. நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கேன். நான் வெறும் டிப்ளமா தான் படிச்சிருக்கேன். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன். நான் பிஎஸ்சி சுவாலஜி தான் படிச்சிருக்கேன். நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன படிப்புனா படிச்சுக்கங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிலையும் சரி, எம்என்சி கம்பெனிலையும் சரி, வெறும் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியர்ஸ் மட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ அல்லது டிசைனராகவோ டெஸ்டராகவோ ஒர்க் பண்ணலை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்த ஒரு சாதாரண பிஎஸ்சி மட்டும் படிச்சிருந்த பசங்க கூட ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு குறைச்சி இட போடாதீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு அதை நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருக்கலாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கலாம், அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்குது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் போகலாம். வெப் டிசைனராகவோ அல்லது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராகவோ அல்லது பேக் அண்ட் டெவலப்பராகவோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகலாம். இல்லை எனக்கு டிசைனிங் தான் நல்லா வரும்னா யூஐ யூஎக்ஸ் போகலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ஆட்டோமேஷன் டெஸ்ட் நான் கோர்ஸ்லாம் எதுவும் பண்ணலை, ஆனால் மேனுவல் டெஸ்ட் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதில் போகலாம். ஓகேவா? ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தவங்களும் மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிக்குள்ள உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு 10,000 ரூபா ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சேர்ந்துருங்க. அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா ரீச் பண்ணிடுவீங்க உங்களுடைய மாத சம்பளம். நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. வெறும் இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் ஐடி கம்பெனிக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுலாம் மலையேறி போச்சு. அதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க தான் அடிச்சு தூள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிக்குள்ள. ஸோ நான் கூட ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் தான். அதுக்கப்புறம் எம்சிஏ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய கரியரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணி என்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்க தயவு செஞ்சு வேறு எதுலையும் உங்கள் கவனத்தை செலுத்தாமல், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பிஎஸ்சி பிகாம் பிஏ இதை முடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நம்ம படித்தோம், அதுக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பாஸ் பண்ணோம். ஸோ யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி கம்பெனிக்குள்ள நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.